ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் ஸ்ரீல நரோத்தமதாஸ் டாக்கூர்ಗೆ ஸ்ரீ ஸ்ரீ பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். இங்கே நரோத்தமதாஸ் டாக்கூர் இப்போ ನಮಗೆ உள்ளே ஆத்மீக அனுபவர்னு சொன்னால் வெளியில் எந்த விதமான வைராக்கியம் இருக்குன்னு அதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ಹೇಮ ಗೌರಿ ತನುರಾಯಿ ಆಖಿ ದರ್ಶನ ಚಾಯಿ ರೋದನ ಕುರಿಬು ಅಭಿಲಾಷ್ ಜಲಧರ ಧರ ಅಂಗ ಅತಿ ಮನೋಹರ ರೂಪೇ ಭುವನ பிரகாஷ். எனக்கு கண்ணுகள் எப்பவுமே ராதை தங்கமான வண்ணமுள்ள ராதையை தரிசனம் பண்ணுறதுக்கு முழு ஆசை வச்சு கண்ணீர் போட்டுட்டு இருப்பேன். கிருஷ்ணன் இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கான். அவனுக்கு உடம்பு ரொம்ப ஆக்கர்ஷகமாக இருக்கு. புது மேகம் நமக்கு மழை போடுறது அந்த மேகத்தின் வண்ணமாக இருக்கான் சொல்லி. இப்போது நமக்கு ஆசை பகவான் ராதாகிருஷ்ணர் தரிசனம் பண்ணுறதுக்கு இருக்கணும். ராதைக்கு உடம்பு தங்கமான வண்ணம் போல இருக்கு. அவளுக்கு பார்க்கறதுக்கு கண்ணீர் போடணும். சில பிரபோதானந்த சரஸ்வதி பாத் சொல்லிட்டு இருக்காரு, காத்ரே கோட்டி ததி சபி. கோடிக்கணக்கான மின்னல் சேர்ந்தா என்ன வண்ணம் ஒரு ராதை அப்படி இருக்கான். அப்போ மின்னல் நம்ம பார்க்க முடியாது. அப்போ சபி சொல்லிட்டு இருக்காரு. சபி சொன்னால் ஒரு பெயிண்டிங் போல இருக்கான். நம்ம கண்ணுகளுக்கு ரொம்ப இனிப்பு கூலிங் எஃபெக்ட் வரும். எப்போ கண்ணீர் போடணும், ஏன் கண்ணீர் போடணும் தெரிஞ்சாச்சு. ராதைக்கு தரிசனம் பார்க்கணும், அதுக்கு கண்ணீர் போடணும். எப்போவுமே கண்ணீர் போடக்கூடாது. சமயம் பார்க்கணும், யார் முன்னாடி கண்ணீர் போட்டுட்டு இருக்கோம். நமக்கே ராதே கிருஷ்ணருக்கு சம்பந்தம் ரகசியமானது. அனுபவம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது. கண்ணீர் போடுறதுன்னா இந்த வெளியிலே கண்ணீர் காட்டுறதுக்கு வேண்டியதல்ல. அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்கணும். தரிசனம் பண்ணி சேவை கேட்டுட்டு இருக்கோம். அந்த சேவை மனசில் பண்ணிட்டு இருக்கோம், உடம்பு வச்சு பண்ணிட்டு இருக்கோம், பகவான் நாமம் ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். கண்ணீர் போட்டு உட்காந்தா ஜபம் யார் பண்ணுவா? ஜபம் சந்தோஷமாக பண்ணணும். ரெண்டாவது அந்த ஏக்கம் யாருக்கு தெரியக்கூடாது. அப்படி ரகசியமாக பண்ணுறது பக்தி. ஒரு ரகசியம் எல்லாருக்கும் காட்டுறதுக்கு வேண்டியெல்லாம். பக்தி ஒரு ஆத்மிகமான ஆனந்தமான அனுபவம். சொன்னால் இந்த கண்ணீர் துக்கத்தில் உள்ள கண்ணீர் அல்ல, ஆனந்தத்தில் உள்ள கண்ணீர். சொன்னால் ஒரு பிரார்த்தனை இருக்கணும். ஓ பிராணேஸ்வரி, என் உயிருக்கு ஈஸ்வரி, நீ தயவு செய்து எனக்கு உன் வேலைக்காரி தாசி பண்ணிடு. நான் உன் தாமரை பாதத்தில் இருக்கணும் சொல்லியிருக்கேன். என் செவி நீ பேசுகிறது அந்த இனிப்பான பேச்சு உன் காலில் உள்ள கொலுசுக்கு உள்ள சவுண்டு கேட்கணும்னு சொல்லியிருக்கு. நீ கிருஷ்ணனுக்கு பார்க்க போயிட்டு இருக்கே, நீ கிருஷ்ணன் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கே, ஆடிட்டு இருக்கே, அந்த சவுண்டு. நம்ம ராதைக்கு கூட துக்கத்தில் பார்க்க விரும்பல, நம்ம கூட துக்கத்தில் இருக்க. இது துக்கமல்ல, ஆனந்தத்தின் கண்ணீர். நான் செவி வச்சு உனக்கு அழகு பார்த்து கேட்கணும் சொல்லியிருக்கேன். எனக்கு மூக்கு உனக்கு உடம்புக்கு உள்ள சுவாசனை
நான் இதெல்லாம் ரசிக்கணும்னு சொல்லியிருக்கேன். உன் தாமரை பாதத்தில் நீ சாப்பிட்ட அப்புறம் உனக்கு மிச்சம் நான் சாப்பிடணும் விரும்புகிறேன். நான் ஜபம் அதுக்கு வேண்டி பண்ணிகிட்ருக்கேன், தபஸ் அதுக்கு வேண்டி பண்ணிகிட்ருக்கேன், தியானம் அதுக்கு வேண்டி பண்ணிகிட்ருக்கேன். உனಗೆ ದಾಸಿ ಆವರ್ದು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ನನಗೆ ಆಸೆ ಇಲ್ಲ. ನೀವು கிருஷ்ணன் வேறு சகிகள் கூட சேர்ந்து என்ன லீலைகள் பண்ணிகிட்ருக்கீங்க, அது பார்க்கணும், அதில் சேவிக்கணும், இந்த ஆசை. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு கல்யாணம் நடக்குது. நம்ம கல்யாணத்தில் போயிருக்கோம். எப்படி போயிருப்போம்? நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம், நல்ல அலங்காரம் பண்ணியிருக்கோம். பெண் இருந்தால் எப்படி இருப்போம்? அதே போல் நல்ல சாப்பாடு உணவு கல்யாணத்தில் சந்தோஷமாக எவ்வளோ வரைக்கும் பார்ப்போம், சந்தோஷமாக பார்ப்போம். மனசில் ஒரு இது இருக்குது, அவள் நமக்கு நல்ல ஃப்ரெண்டு இருந்தால் யாரையும் கல்யாணம் ஆகிட்டு இருக்கு, ஐயோ இன்னைக்கு கணவன் வீட்டுக்கு போய்ட்டு வேலைகளுக்கு பார்க்க முடியாது, முன்னாடி போல் இது பண்ண முடியாது, அப்படி ஒரு பாவம் இருக்கலாம். பட் ஒரு கல்யாண வீட்டில் போய் சண்டே போடுறது, ஏதோ குறை சொல்கிறது, எனக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கல, எனக்கு இதாகல அதாகல, கண்ணீர் போடுறது, இது நல்லதா? இது ஒரு சாதாரண உதாரணம். இங்கே ராதாகிருஷ்ணருக்கு ஆனந்தமான இனிப்பான லீலை நடக்குது. நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ராதாகிருஷ்ணர் சேவை வேணும் சொல்லி. பட் நான் குரு பார்க்கும்போது, வேறு பக்தர் பார்க்கும்போது ஒருத்தர் குறை சொல்கிறது, சண்டை போடுறது, நம்ம குடும்ப பிரச்சனை பேசுறது, இதெல்லாம் சரியா? நமக்கு அந்த ஆனந்தம் அனுபவிக்கிறது தெரியாது, நமக்கு அங்கே எப்படி சேவை பண்ணணும் அது தெரியாதப்போ. ராதாகிருஷ்ண பக்தி சொன்னாங்க, ராதாகிருஷ்ணர் கோபிகள் கூட எப்போவுமே ஆனந்தமாக இருக்கார். நம்ம தாரித்திரம் பண்ணுறது, கண்ணீர் போடுறது, சண்டை போடுறது, நமக்கு ராதை தரிசனம் கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமா? யோசனை பண்ணணும். நம்ம என்னதுக்கு ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், என்ன நம்ம வாழ்க்கைக்கு நோக்கம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த கண்ணீர் இந்த உலகத்தில் உள்ள கஷ்டம் சொல்லிட்டு இருக்கு. கஷ்டம் கண்ணீர் அந்த ஏக்கம் எப்படி இருக்கணும்? சனாதன கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு பிரஹத் பாகவதாமிர்தத்தில் 1:7-126. நம்ம கிருஷ்ணனுக்கு பார்த்த ஆனந்தம், கிருஷ்ணருக்கு ராதாகிருஷ்ணனுக்கு சேவை செய்த ஆனந்தம், அதுக்கப்புறம் என்ன பிரிவு வருது? அதான் ஏக்கம். சும்மா கண்ணீர் போடுறதுல இனி சேவை பண்ணணும். எவ்வளோ ஆனந்தம் இருந்து அதை நினச்சிட்டு ஏக்கத்தின் கண்ணீர். மகாபிரபு கொஞ்சம் அந்த ஏக்கம் காட்டினார் எல்லாரும் முன்னாடி. எல்லாம் ஸ்வரூப தாமோதரா, ராயரமந்தர் 2-3 பேர்கிட்ட அது காட்டிட்டு இருந்தார். பட் அவர் கூட சொல்லிட்டு இருந்தார், கிருஷ்ணன் எப்படி இருக்கான், எப்படி புல்லான் குழல், அந்த அனுபவம் சொல்லி எப்படி இருக்கான் கிருஷ்ணன். பீதாம்பரம் போட்டிருக்கான், மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான், காலத்தில் வைஜெயந்தி மாலா இந்த மாதிரி மாலைகளை போட்டிருக்கான், தலையில் மைப்பிலி வச்சுருக்கான், நேரமாக நிற்கல, கொஞ்சம் வளைஞ்சி நிற்கான். எல்லாருக்கும் தன் பக்கம் ஆக்கர்ஷணம் பண்ணிட்டு இருக்கான். ஷியாமா, கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் ஷியாமா. சியாயத்தி கச்சதி மனோ அஸ்மின் இதி ஷியாம. எல்லாருக்கும் மனசு யார் பக்கம் போகுது, அவனுக்கு பேர் ஷியாமா. ಚೈತನ್ಯ ಚರಿತ್ರಮತ சொல்றது புருஷ யோஷித் கிபா ஸ்தாவர ஜங்கம சர்வ சித்தாகர்ஷக சாக்ஷான் மன்மத மதன. எல்லாருக்கும் மனசுக்கு ஆக்கர்ஷணை பண்ணிடுவான். ஆண் இருக்கலாம், பெண் இருக்கலாம், நடக்க முடியாது அந்த ஜீவன், நடக்க முடியாது அந்த மாதிரி ஜீவன், எல்லாருக்கும் மனசு ஆக்கர்ஷணை பண்ணுவாங்க.
அதுக்கு வேண்டியதான் ஷியாமா. இப்போ இந்த மாதிரி ராதா கிருஷ்ணர் யார் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கார், மதுரம் மதுரம் மதுரம், அவங்களுக்கு தரிசனம் பண்ணணும், அவங்களை சேவிக்கணும், அந்த ஆசை வச்சு ஜபம் செய்கிறது. ஹரி போல் தண்டத்னா.